இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்த ஏரியாவுக்கும் லைட்டா போட்டுரு. எல்லார்கிட்டயும் சொல்லிடு இது யாரோட கல்யாணம்னு. டே குட்டு நல்லா கேட்டுக்க. நம்ம ஏரியா பசங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிடு எனக்கு கல்யாணம்னு. நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும். என்ன டே இப்படியே பேசினா கண்ணத்திலே அரைஞ்சிருவேடா. நான் மூணாவது கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா? கல்யாணம்னா கல்யாணம்டா, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்டா. இந்த தடவை ஊரெல்லாம் கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம இதுதான் கடைசி கல்யாணம். இதுக்கு மேல நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. இவ கூட தான் வாழ போறேன், இவள தான் லவ் பண்ண போறேன், இவ கூட தான் கடைசியில சாகவும் போறேன். சரியா? சரி, உன் வேலையை சீக்கிரம் ஆரம்பி. முடிச்சிட்டு வா, நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. எனக்கு பேண்ட் வேணும், அதுவும் பட்டைய கலப்புற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் என் மெமரியில இருக்கணும்டா. சரி, உனக்கு புரிய நினைக்கிறேன், நீ வேலையை ஆரம்பி. ஐயோ, யாருமே மறக்க முடியாத அளவுக்கு இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்த போறேன். முதல்ல 2 கல்யாணம் எப்ப நடந்தது, எப்ப முடிஞ்சது, அவ எப்ப வந்து போனான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த தடவை அப்படி இருக்காதுடா. இந்த வாட்டி லக்ஷ்மியே பேசிடுவா. ஐயோ பல்லு, நீ என்ன முதல்லயே கல்யாணம் பண்ணிருக்கணும், ஏன் என்ன மிஸ் பண்ணன்னு கேப்பா. யார பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதா? லக்ஷ்மிய பத்தி. அவ யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் பல்வேந்தருக்கு கட்டி வைக்க போறியா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? நான் பேசுறத நீங்க கொஞ்சம் பாருங்கம்மா ப்ளீஸ். இதையெல்லாம் எப்படி உங்களால யோசிக்க முடியுது? என் பொண்ணு லக்ஷ்மிய பல்வேந்தருக்கு கட்டி கொடுக்க போறீங்களா? அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, தெரு பொறுக்கியவன். ஆனா லக்ஷ்மி பவித்திரமானவன். எந்த பொண்ணை பல்வேந்தருக்கு கட்டி கொடுத்தாலும் சரி, என்ன ஆகும்? அந்த பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிடும். ஆனா தயவு செஞ்சு நான் பேசுறத கொஞ்சம் லிஸ்டன் பண்ணுங்க. பேச்ச கேட்கறதுக்காக நாங்க இங்க வரலங்க. அது இந்த மாதிரி கேவலமான பேச்ச பேசாதீங்க. அதோட மன்னிச்சிருங்க ராணு மேடம். உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம், அது எங்க பொறுப்பு. ஓகே? நிச்சயமா. எல்லாரும் டாக் பண்ணியாச்சா? இப்போ நான் டாக் பண்ண போறத நீங்க லிஸ்டன் பண்ணுங்க. எவர் ஆங்கிரி பண்ணிட்டே இருக்கீங்க? பல்வீந்தர் கூட இவ கல்யாணத்தை நான் ஒண்ணு பண்ணி வைக்கல. இது என்னோட முடிவே இல்ல. இது லக்ஷ்மி அவளே எடுத்த முடிவு. இந்த முடிவை அவதான் எடுத்திருக்கா. இந்த நேரத்துல லக்ஷ்மியே ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அவ யோசிச்சுதானே எடுத்திருப்பா. லக்ஷ்மி, நீயே டெல் பண்ணிடு. நான் என்ன உன்னை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சனா என்ன? உன்னை நான் மிரட்டினா? நீ எல்லார்கிட்டயும் டெல் பண்ணு. நீங்க அவங்கள வற்புறுத்தல சித்தி, மிரட்டவும் இல்ல. ஆனாலும் இது என்னோட முடிவு. சித்தி சரியாதான் சொல்றாங்க. பல்விந்தர கல்யாணம் பண்ணிக்க போறது என்னுடைய முடிவு. அதோட இந்த முடிவை நான் யோசிச்சுதான் எடுத்திருக்கேன். இதுல எந்த விதத்திலும் சித்தி என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஓ காட், லாட்டரி மேல லாட்டரி அடிக்குது. ரிஷி எனக்கு சொந்தமாயிட்டான். அதோட இந்த பட்டிக்காட்டு பொண்ணு அவனை விட்டு விலகி போயிட்டா. அதுவும் நிரந்தரமா. எஸ் எஸ், ஐ அம் சோ ஹாப்பி. அண்ணே, என்ன அண்ணே, என்ன இது? நீங்க என்ன பாருங்க, என்ன பண்றீங்க ப்ரோ? இவங்கள பாருங்களேன், இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அண்ணே, என்ன இது? எப்படியா டிசைட் பண்ணுவீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ப்ரோ, ஏதாவது கேளுங்க. ஏன் இப்படி பேசுறாங்க? நீங்க என்னன்னு கேட்டு உடனே தடுத்து நிறுத்துங்க. இவங்க இப்படி பண்ணக்கூடாது. பாருங்க. ஓ காட், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? எப்ப அடங்க போறீங்க? முதல்ல நீங்க உங்களை பாருங்க, அப்புறம் இவங்களை பாருங்க. உறவு முறிஞ்சு போச்சுன்னா அன்பு முடிஞ்சு போயிடுமா பிரதர்? சொல்லுங்க. இவங்க பண்ண போற காரியத்தை நீங்க பண்ண விட்டுருவீங்களா? இவங்களோட லைஃபை நீங்க பாழாக்க போறீங்களா என்ன? இவங்களை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அவங்கள முதல்ல தடுத்து நிறுத்துங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றது? சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? என் பேச்சு யார் கேக்குறாங்க? நிறைய சொல்லிட்டு ஆயுஷ், ஆனா யாரும் கேட்கற மாதிரி இல்ல. என்னைக்கும் கேட்க போறது இல்ல. ஆனா இவங்க ப்ரோ, அதோட நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கல்ல, இட்ஸ் அப் டு யூ கைஸ். இதுக்கு மேல எனக்கு இங்க வேலை இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ. என்னம்மா இதெல்லாம்? இது உண்மையா?
ஏம்மா அதோட எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஒரு முறை எங்ககிட்ட இது விஷயமா பேசிருக்கலாம்ல? லக்ஷ்மி, ரிஷி கூட தான் உன்னோட உறவு முறிஞ்சிருக்கு. உனக்கு அப்பாங்கிற உறவு முறியலையே, இந்த பாட்டி கூடவும் உறவு முறியலையே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க இருக்கோம்லம்மா, எங்க கிட்ட சொல்லு. ஆனா இப்படி ஒரு தவறான முடிவை தயவு செஞ்சு எடுக்காத. உன்னோட வாழ்க்கையை நீ பாழடிச்சுக்காதம்மா. உன்னோட அப்பாவா தானே என்ன பாக்குற? பாக்குறியா இல்லையா? அப்படின்னா உன் அப்பா சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இது வேண்டான்னு சொல்லிடு. அந்த பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. என் பேச்ச கேப்பல்ல? உன் அப்பாவோட பேச்ச கேப்பல்ல? என் வார்த்தையை மதிப்பல்ல? ரிஷி, ரிஷி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷி, வண்டியை நிறுத்து. நீ வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுற, வண்டியை நிறுத்து. ரிஷி, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வண்டியை சைடுல நிறுத்து. ரிஷி, ரிஷி, ஃபாஸ்டா ஓட்டாத ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா ஆகட்டும். உனக்கு என்ன பைத்தியமா? வண்டி நிறுத்துன்னு சொன்னேன் ரிஷி. இப்போ உனக்கு என்ன பேசணும்? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? என்ன பத்தி ஏதாவது பேசணுமா? இல்ல ரிஷி, நம்மள பத்தி பேசணும். என்ன பத்தியும் உன்னை பத்தியும் பேசணும். ரிஷி, நாம இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்பதான் என் விரல்ல ரிங் போட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க. நீ இப்படி என் விரல்ல ரிங் போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ இத பண்ணிருக்க. ரிஷி, இதான் என்னோட கனவா இருந்திருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நான் கனவு கண்டிருக்கேன். நம்ம சேர்ந்துதான் வாழணும். இன்னைக்கு என்னோட கனவு நினைவாயிருக்கு. சோ ப்ளீஸ், நம்ம வெளியில போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சொல்லு, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்ல, உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? பேசு ரிஷி. ரிஷி, ரிஷி, நில்லு. என்ன ஆச்சா? இங்க பாரு, என்ன பார்த்து பேசு. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ரிஷி, இந்த ரிங்க வேற வழி இல்லாம தான் என் கையில மாட்டி விட்டியா? வேண்டா வெறுப்போட தான் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? உனக்கு வேற வழி இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? பேசு ரிஷி, ஏன் சைலண்டா நிக்கிற?